பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். நேற்று பார்த்தோம், இன்னல் முனாஃபிகீன யுகாதிஊனல்லாஹ வஹுவ காதிஊஹும் ஃபைதா காமூ இலஸ்ஸலாத்தி காமூ குஸாலா. இன்னல் முனாஃபிகீன, நிச்சயமாக முனாஃபிகீன்கள், யுகாதிஊனல்லாஹ, அல்லாஹ்வைத்தான் ஏமாற்றுகின்றார்கள், வஹுவ காதிஊஹும், அல்லாஹ்வோ அவர்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறான். வைதா காமூ இலஸ்ஸலாத்தி காமூ குஸாலா, அவர்கள் தொழுகைக்காக வேண்டி நின்றால் மிக சோம்பேறித்தனமாக நிற்பார்கள். இப்போ முனாஃபிக்குகளை பற்றி அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா சொல்றான். இப்போ முனாஃபிக்னா யாருன்னு நேற்று பார்த்தோம். அதாவது ஷரீஅத்தில் நிஃபாக் என்பது ஈமானை வாயிலே ஒத்துக்கொண்டு கல்விலே குஃப்ரை மறைத்து வைக்குதல். இது நிஃபாக். அல்லாஹ்வை இலாஹ் என்று ஒத்துக்கொண்டு வாயளவில் உள்ளத்தில் ஏற்க மறுக்குதல். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வெளிரங்கத்திலே ரசூலாக ஏற்றுக்கொண்டு உள்ளுக்குள் அவர்கள் மீது வெறுப்பு வைக்குதல். இன்னும் சிலர் இருப்பாங்க, அல்லாஹ் இலாஹும் நல்லா தெரியும், அல்லாஹ் தான் இறைவன் நன்கு தெரியும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய திருத்தூதர் என்று நன்கு தெரியும். இவ்வாறு தெரிந்தும் கூட ஏதோ சில காரணம் அல்லாஹ் ரசூல் மேல ஒரு கோபம் இருக்கும், வெறுப்பு. அப்படி வெறுப்பு உள்ளத்தில் இருந்தால் அவனும் முனாஃபிக் தான், மூமினாக ஏற்றுக்கொள்ள முடியாது. வெறுப்புனா எப்படி? அப்துல்லா பின் உபை பின் சலூல் மதீனாவுடைய தலைவராக அவரை நியமிக்கலாம் நல்லா முடிவு பண்ணி ஓட்டுலாம் போட்டு தேர்ந்தெடுத்துட்டாங்க. இன்னும் அவருக்கு பதவியேற்பு விழா நடத்தல. அப்பதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்துட்டாங்க. வந்தவொன்னா அன்சாரிகள் அனைவரும் சேர்ந்து அதை கை கழுவிட்டாங்க அவனை. இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் முஃமின்களுடைய தலைவராக இருந்தார்கள். நபியுடைய உத்தரவு தானே கட்டுப்பட்டாங்க. இப்ப அவனுக்கு பெரிய பாதிப்பா போயிடுச்சு, தன் பதவி போயிடுச்சு என்று பெரிய பாதிப்பா போயிடுச்சு. அதனால ஒண்ணுகளுக்கு ஒண்ணு பேச ஆரம்பிச்சான். முஸ்லிம்களை கேவலமாக, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களெல்லாம் கேவலமாக பேச ஆரம்பிச்சான். இது பெருமானார் ஸல்லல்லாஹு காதுக்கு வந்துச்சு. அன்சாரின் தலைவர் சஅத் பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு போய் அவனை சந்திக்கும் போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க செய்தியை, இப்படி நடந்து கொள்கிறாரே அவர் அப்படின்னு. யார சொல்ல விட்டுருங்க, அவருடைய பொறாமையில் இப்படி நடந்துக்கிறாப்புல, அவரை தான் நாங்கள் தலைவராக்கி வச்சிருந்தோம். இப்போ அதுக்கடுத்து மதீனாவுடைய தலைவராக அவர் ஆக்கி வச்சிருந்தோம், அந்த பதவி போயிருச்சுங்கிற ஒரு வருத்தத்தில் அந்த மாதிரி நடந்துக்கிறாரு, விட்டுருங்க அப்படின்னாங்க. பெருமாள் விட்டுட்டாங்க, எதுவும் தண்டனை எதுவும் கொடுக்கல அவங்கள. அவரும் வெளிப்படையில தானும் எல்லாரும் முஸ்லீம் ஆயிட்டாங்க, தான் ஒரு தான் வந்தா வம்பு அப்படின்ட்டு அவரும் வெளிப்படையில முஸ்லீம் ஆக்கிட்டார் சொல்லாட்ட. ஆனா கல்புக்குள்ள நிஃபாக் வெறுப்பு இருந்துகிட்டே இருந்துச்சு ரசூலுல்லாஹி மேல. அல்ல முனாஃபிக்காக அந்த துவேஷத்தின்படி அப்பப்போ வார்த்தைகள்லாம் பேசுவார். உஹது போர்ல முஸ்லிம்களுக்கு சேர்ந்து வர்ற மாதிரி வந்து 300 பேரை கூட்டிட்டு திரும்ப ஊருக்கு போயிட்டாப்புல. அந்த மாதிரி பெரு தொந்தரவுகள்லாம் கொடுத்தாங்க. சில போர்களை கலந்துக்கிற மாதிரி வருவார், அங்கேருந்து தொந்தரவு கொடுத்துட்டு உட்காந்துருவாப்புல. இதெல்லாம் பெருமானார் சகித்து கொண்டார்கள். பெருமானார் சகித்து கொண்டது காரணம், முனாஃபிக்குகள் என்பது கியாமத் நாள் வரைக்கும் இருக்குதான் செய்வாங்க, நமக்கு ஒரு படிப்பினைக்காக வேண்டியும். அப்படி முனாஃபிக் என்று பெருமானாருக்கு தெளிவா தெரிந்தும் எவ்வளவு பொறுமையோடு அவர் நடந்து கொண்டார்கள், பொறுமை எவ்வளவு தேவை என்பதையும். இப்ப அந்த முனாஃபிக்குன்னு தெரிஞ்சு போச்சு. ஹுதைஃபத்துல் யமான் ரலியல்லாஹு கூப்பிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பாருங்க யார் யார் முனாஃபிக்குன்னு சொல்றேன் எழுதிங்க அப்படின்ட்டு ஃபுல்லா எல்லாரும் பேரையும் சொல்லிட்டாங்க. ஒரு 300-350 பேரை, இவங்க எல்லாம் முனாஃபிக், இவரு வாப்பா பேரெல்லாம் சேர்த்து சொல்லி எல்லாம் முனாஃபிக்குன்னு சொல்லிட்டாங்க. அவங்கள கூப்பிட்டு லிஸ்ட் எல்லாம் பெருமாள்கிட்ட இருந்துச்சு. ரசூலை ஏமாற்ற முடியுமா? எல்லா ரசூல்கிட்ட ஏமாற்ற முடியுமா? அவன் நினைச்சுக்கிறான் ஏமாத்துற மாதிரி, அது ஏமாற்ற முடியாது இல்லையா? இருப்பினும் அல்லாஹ் ரசூலும் அவனை விட்டு வச்சுட்டாங்க. அல்லாஹ்வுக்கு தெரியாதா? ஒரு வகை அறிக்கை எல்லாத்தையுமே அல்லாஹ் தஆலா வெட்டி சாயிங்கன்னு சொல்லிடலாம், வெட்டலை. அது நிறைய ஹிக்மத் இருந்துச்சு முனாஃபிக் அல்லாஹ் உடா ஓட்டுறதுல. பெருமானாருடைய பொறுமையை காட்டுவதற்கு, சகிப்புத்தன்மை நம்மிடத்திலே வர வேண்டும் என்று காட்டுவதற்கு. அப்ப முனாஃபிக் என்று வெட்டி விட்டார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். துவேஷம் உள்ளுக்குள்ளே இருக்கு அப்படின்னு, உள்ளுக்குள்ளே இவன் வச்சிருக்கிறான் அதனால வெட்டணும் அப்படின்னு வெட்டினா, இதை ஒரு அரசர்கள்லாம் ஒரு பின்னாடி வரக்கூடியவர்கள் ஆதாரம் எடுத்துக்கிட்டு
ஆயிரக்கணக்கான முஸ்லீம்களை வெட்டி தாக்க ஆரம்பிச்சவங்களாம் முனாஃபிக்குன்னு பேர் சொல்லி வெட்டி சாய்க்க ஆரம்பிச்சிருவாங்க. அவங்க இருக்கக்கூடிய உலமாக்கள் சூஃபியாக்களை வெட்டுறதுக்கு இதே சாக்கா போயிடும். காரணம் முனாஃபிக்குகளை வெட்டணுங்கிறது ஹதீஸ் குர்ஆன்ல வருது. அதனால நம்ம வெட்டி சாக்க வேண்டியதான் அப்படின்னு வெட்டி சாய்க்க ஆரம்பிச்சிருவாங்க. அவங்களுக்கு பிடிக்கலங்கிறவங்களாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய நண்பர்களே வெட்டுறாங்க. அவர்கள் கூட சஹாபாக்களா இருக்கிறவங்களே ஏதாவது கோபம் வந்துட்டா வெட்டி தெரியுறாங்க. அந்த காலத்து அரசர்கள் அப்படிதான் செய்வாங்க. நேற்று வரைக்கும் மந்திரியா இருப்பாரு, ஏதாவது கொஞ்சம் ஓவரா பேசாம வச்சுங்க, வெட்டுங்கள் அவன் தலையை, ஆணையிடுகிறேன் என்று உத்தரவு, உடனே கொஞ்சம் கழுத்தை வெட்டிட்டு போயிடுவானுங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு இவர் செய்யலைங்க, அது வேற ஆஹா வருந்துகிறோமா நடந்த தவறுக்கு அப்படின்னு வருந்த தலை திரும்பி சேர்ந்துருமா? கொஞ்ச நேரம் கழிச்சு இன்னைக்கு நான் செய்யலை அப்படித்தானே சொல்ல வெட்டியா அப்படின்னு வெட்டிடுவாங்க. கொடுங்கோல் அரசர்களுடைய பொழுதுபோக்கே என்னன்னா வெட்டுறது தான், தலையை வெட்டுறது. ஹஜ்ஜாஜ் பின் யூசுப் இருக்காருலையே, அவர் போர்களில் வெட்டி சாய்த்த மக்கள் ஏராளம். போர் இல்லாமல் வீட்டில் உட்கார்ந்துருக்கும் போதே, அதாவது அரசபையில் இவர் ஊரில் இருக்கும் போது பிடிக்காதவங்க இவங்களை கூட்ட சொல்லி தன் முன்னாடி வச்சு வெட்டிடுவார். இவ்வாறு வெட்டின மொத்த பேரும் 1.5 லட்சம் பேரா. மிச்சம் எவ்வளோ இருக்கும்? போரில் வெட்டு சும்மா வீட்டில் கூப்பிட்டு அரசபையில் நிற்க வைக்கிறது. ஏன் செஞ்சியா, ஏன் அப்படி மாறு செஞ்சா, வெட்டுங்க அந்த தலையா, அங்கேயும் ஆள் இருக்கும், அங்கேயும் ஆள் நிற்பாங்க ஒரே வெட்டு, கழுத்தை வெட்டிடுறது. இப்படிதான் செய்ய ஆரம்பிச்சதான் முனாஃபிக்குகளை பெருமாள் வெட்டலை. முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்களே வெட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. திடீர்னு கோவம் தான் அவரை வெட்டி இவரை வெட்டுன்றாங்க. அப்படின்னா இஸ்லாத்தில் பரவாக மக்கள்கிட்ட போய் இஸ்லாம் போய் சேராது, யாருக்கிட்ட வர மாட்டாங்க. அதனால பெருமாள் மறைத்து மன்னித்து விட்டார்கள் அவர்கள் குற்றங்கள். அப்படி விட்டதனுடைய பின்னாடி நோக்கமும் இருக்கு. அவ்வாறு 300-400 முனாஃபிக்குகள் இருந்தாங்க. 4 வருஷம் தொந்தரவு கொடுத்தாங்க. அப்துல்லா பின் உபை பின் சலூல் செத்து போனாப்புல. சாகும்போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய போர்வையில் என்னை தஃபன் செய்யுங்கன்னு சொல்லிட்டு சேர்த்தாரு. அதே மாதிரி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய போர்வையை அவங்களுடைய ஜிப்பா வாங்கிட்டு அதில் தஃபன் செஞ்சாங்க. பெருமானார் தொழுக வச்சு அவங்களே அடக்கம் செஞ்சாங்க. இவ்வளவு கொடுமை செய்தவன், பச்சையாக துரோகம் பல செய்தவன் தெரிந்தும் அவனத்திலே பெருமாள் நடந்து கொண்ட பண்பாடுகளை பார்த்து அங்கிருந்த நூற்றுக்கணக்கான முனாஃபிக்குகள் தௌபா செய்து திருந்தி உண்மை முன்களாக ஆகிவிட்டார் காலத்திலேயே. அப்ப அல்லாஹ் விட்டு வச்சு அர்த்தம் விளங்குச்சா? முன்னே அதையும் வெட்டிருக்கலாம் நினைச்சேன்னா, அதான் ஹுதைஃபா ரலியல்லாஹு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்தஸ்தே கொடுத்துட்டாங்களே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரெல்லாம் செஞ்சாங்க, அவங்க பேர் சாஹிப் சிர், பெருமானாரின் ரகசிய காப்பாளர் அப்படின்னு பேரு. எல்லா லிஸ்டும் அவங்கள்ட்ட இருந்துச்சு. அது உமர் கத்தாப் ரலியல்லாஹு யாராவது மூத்தா போயிட்டாங்கன்னா ஜனாதா தொழுகையில ஹுதைஃபா அவங்க கலந்துக்கிறாங்களான்னு பார்ப்பாங்களாம். அவங்க கலந்துக்கிட்டா இவங்களும் போய் கலந்துக்குவாங்களாம், அவங்க கலந்துக்கலன்னா இவங்க கலந்துக்க மாட்டாங்களாம். ஏன்னா லிஸ்ட் அவங்கள்ட்ட தான் இருக்கு. முனாஃபிக்குடைய கபர்ல போய் தொழு வைக்கக்கூடாது, ஜனாதால கலந்து கொள்ளக்கூடாது. நாம வலா துஸல்லி அலைஹிம் வலா தக்கும் அலா கபரிஹிம், அவங்க கபர்ல போய் நிற்காதீங்க நபி, அவங்க தொழு வைக்காதீங்க. இல்லை ஆக்கி இறக்கிட்டான். உபை பின் சலூலுடைய கபர்ல போய் பெருமாள் நின்றாங்க, அவங்க தொழு வச்சாங்க. தொழு வச்சுட்டு அந்த கபர்ல போய் நின்று அவனுக்காக வேண்டி உள்ள வச்சு துவா செஞ்சாங்க இல்லையா? அல்ல அந்த மாதிரி செய்யாதீங்கன்னு பின்னாடி ஆக்கி இறக்கிட்டான். முனாஃபிக்குகளுடைய கபர்ல போய் நிற்காதீங்க, அவங்க தொழு வைக்காதீங்க. அதனால ஹுதைஃபத்துல் யமான் கலந்து கொண்டாங்கன்னா பார்க்கலாம் உமர் ரலியல்லாஹு கலந்துக்கிட்டா இவனும் கலந்துக்குவாங்க, அவங்க கலந்துக்கல இவனும் கலந்துக்க மாட்டாங்க. ஏன்னா பெருமாள் கூட லிஸ்ட்ல அந்த பேர் இருக்குது போல தெரியுது அப்படின்னு. அந்த லிஸ்ட் அவங்கள்ட்ட தான் கொடுத்தா, வேலையாட்டும் கொடுக்கல. சில நேரங்களில் உமர் நாயமே போட்டு ஹுதைஃபா வந்து கேட்டுக்குவாங்க, ஹுதைஃபா ஒரு சின்ன செய்தி சொல்லுங்களேன், அந்த ரசூல் கூட லிஸ்ட்டில் என் பேர் இல்லையே. அல்லாஹ் யாரு? உமர் நாயம் போய் இல்லை எஜமான் உங்கள் பேர்லாம் இல்லை அல்ஹம்துலில்லாஹ் அடிக்கடி திரும்ப கேட்டுக்குவாங்களாம். திரும்ப பார்த்து என் பேர் இல்லைப்பா ஹுதைஃபா சொல்லியிருப்பா, உங்கள் பேர் இல்லை எஜமான், சந்தோஷம் அல்ஹம்துலில்லாஹ். எப்படி பயந்தாங்க பாருங்க. அது ஹசன் பஸ்ரி இல்லைன்னு நினைக்கிறேன் சொல்றாங்க. நான் வந்து 1000க்கும் மேற்பட்ட சஹாபாக்களை பார்த்தேன், அவங்களா அல்லது இன்னொரு தாபியை யாரும் தெரியல. இவ்வளவு சஹாபாக்களை பார்த்தேன். குல்லுஹும் யகாஃபூன நிஃபாக,
அவர்கள் எல்லோருமே நிஃபாக்கை பயந்து கொண்டிருந்தார்கள். முனாஃபிகா போயிடுவோமோ, அந்த நிஃபாக் இருக்குமோ உள்ளத்தில் என்று பயந்து கொண்டிருந்தார்கள். சின்ன சின்ன குற்றங்களை கொண்டு நான் முனாஃபிகா போயிட்டோனோ என்ற அச்சம் அவங்களை ஆட்டி படைச்சது. அச்சம் இருக்குதானே செய்யும். ஆனா உண்மை முனாஃபிக் இருக்காம பாருங்க, அவனுக்கு அச்சம் இருக்காது. உண்மையான மூமின்கள் இருக்காங்களே அவங்களுக்கு தான் முனாஃபிகா போயிடுவோமோ அப்படின்னு அச்சம் உள்ளுக்குள்ள ஆட்டி படைக்கும். வெளியே ட்ரெஸ் போறாரு போட்டுக்கிட்டு சேர்த்து நடந்து போறாரு. இப்ப அவருக்கு தான் என்ன வேணும், தூக்கி பிடிச்சிக்கிட்டு எங்கேயாவது பட்டு விடுமோ, எங்கேயாவது சேருகிற காலுக்கு செருப்பை தெரிச்சுக்கிச்சு நம்ம மேல பட்டுருமோன்ற பயம் அவருக்கு தானே இருக்கும். எந்த அளவுக்கு வெள்ளையா இருக்கோ அந்த அளவுக்கு பயம் இருக்குல்ல. விவசாயி இருக்கானே, ஒரே ஒரு கையில அதுவும் கருப்புகள் இருக்கு, சேரெல்லாம் போட்டு போட்டு கிடக்கும். அது அதை இழுத்து மடிச்சு சேத்துக்குள்ள இறங்கிடுறான். அவன் பயப்படுவானா, அல்லாவும் என் ட்ரெஸ்ல சேரு பட்டு விடுமே, ஏற்கனவே சேராதான்னு கலக்குது. அது ஏழு புதுசா படுறதுக்கு அவரு பயம் இருக்காது. முனாஃபிக் பயப்படவே மாட்டான், நான் முனாஃபிக்கா போயிடுவோமோ அப்படின்னு. ஆனால் உண்மை மூமினுக்கு எப்பவும் பயம் இருக்கும். முனாஃபிக்கா போயிடுவோமோ, குஃபர்ல போயிடுவோமோ, சிறுக்குல போயிடுவோமோ, அல்லாட அழுதுகிட்டே இருப்பான். இந்தாக்கு மாறு செஞ்சிருவோமோ, லட்சம் இருந்துகிட்டே இருக்கும். மூமின் பெருமான சொன்னாங்க, மூமினாக ஆன ஒருவன் குஃபர்ல போவதை பயப்படுவான், நெருப்பிலே போடுவதை போல. நெருப்புல தள்ளனா எப்படி பயப்படும், அந்த மாதிரி ஒரு நிமிஷம் பயந்துக்கிட்டே இருப்பான். குஃபர்ல போயிடுவோமோ, சிறுக்குல போயிடுவோமோ, பாவங்கள்ல மூழ்கிடுவோமோ, சேத்துல காலை விட்டுருவோமோ அப்படின்ட்டு. இன்னொரு உதாரணம் சொன்னாங்க, சொல்ல முனாஃபிக்கு தன்னை நிகழக்கூடிய பாவங்களை மூக்குல உட்காந்து ஈ மாதிரி நினைப்பாங்க. இதான சாதாரண போப்பா அப்படின்ட்டு. ஒரு மூமின் சின்ன பாவம் செஞ்சாலும் தலையில தூக்கி வச்ச மலை மாதிரி நினைப்பாரான். இஸ்திக்பார் செஞ்சு அழுது கதறி அல்லாட்ட மன்னிப்பு வரைக்கும் கல்பு சுக்கூன் ஆகாது. முனாஃபிக்கு பெரும் பாவம் செஞ்சுட்டு இதெல்லாம் ஒரு பாவமா போப்பா, அது மூக்குல உட்காந்து ஈ மாதிரி தட்டிட்டு போயிட்டே இருப்பான். அதனால முனாஃபிக்குகள் ஆகிவிடுமோ இந்த சஹாபாக்கள் எல்லாம் பயந்து கொண்டிருந்தார்கள். பெருமான காலத்திலே ஹஜ்ரத் ஹன்ஸலா ரலியல்லாஹு தஆலா நாஃபகா இதோ ஹன்ஸலா நான் முனாஃபிகா போய்விட்டேன்னு ஓடி வராங்க தெருவில் கத்திக்கிட்டு. அது அபூபக்கர், நான் என்னங்க இப்படி கத்துறீங்கன்னு கேட்டாங்க. அவங்க பாருங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட உட்காந்துருந்தா இன்னமும் அல்லாஹ் பக்கத்துலேயே உட்காந்துருக்க மாதிரி ஒரே ஈமானுடைய ஜோஷா இருக்குது. இந்தாண்ட சொர்க்கம் தெரியுது, இந்தாண்ட நரகம் தெரியுது. அப்படியே ஒரு ஈமான்ல மிதக்கிறோம். பெருமானாரை விட்டு வெளியே வந்தோம்னு வச்சுங்க, எல்லாமே மறந்து போயிடுது. நம்ம நஃப்ஸியாத்து காலிபாயிருது. யாரை பார்த்தாலும் அல்லாஹ் தெரியும். பெருமாள் நம்மளோட உட்காந்தா வெளியே வந்தா கோவம் வருது, அவனை திட்டுறான் இந்த மாதிரிலாம் பார்த்தா நம்ம உள்ள ஒன்று வெளியே ஒன்றாலும் இருக்குது நம்ம நிலைமை. இந்த முனாஃபிக் தானே இப்படி இருப்பான், நாமெல்லாம் முனாஃபிக் தானேங்கிறா. அவங்க நான் சொன்னாங்க, வாஸ்தவம் தானே, எனக்கும் அப்படித்தான் இருக்கு, நானும் தான் முனாஃபிக். அப்போ வாங்க 2 பேரும் போறாங்க, 2 பேரும் போறாங்க. யார சொல்லா நாங்கள் முனாஃபிக்கா போய்விட்டோம். ஏன் என்ன ஆச்சுன்னு கேட்டாங்க. இல்லை உங்களோட இருக்கும்போது அப்படியே என்ன கைபித்தாக்கு ஈமானுடைய ஜோர் இருக்குது, எல்லா கூடயே இருக்கிற மாதிரி, இந்த பக்கம் சொர்க்கம் இந்த பக்கம் நடக்கும், அப்படி ஈமான் சொல்லிக்குது. உங்களை விட்டு போயிட்டா ஈமான் மங்கி போயிடுது அப்படின்னு சொன்னான். உடனே பெருமான சொன்னாங்க, சொல்லாம் அப்படிதான் சரியுள்ள ஈமான், அதான் உண்மையான ஈமான், அப்படிதான் இருக்கும். இப்படி கொஞ்ச நேரம் இருக்கும், இப்படி கொஞ்ச நேரம் இருக்கும். அப்படிதான் அது ஈமானுடைய நிலை, அப்படிதான் இருக்கும். நீங்க எங்க இருக்கிற மாதிரியே தொடர்ந்து இருப்பீர்கள். ஆனால் நீங்க தெருக்கள் நடக்கும் போதெல்லாம் மலக்குகள் வந்து உங்கள்கிட்ட முசாபா செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. அதாவது நீங்க மனித இனத்தை விட்டு அப்பாற்பட்டதா ஆயிடணும், அப்புறம் மலக்குகள் எடுத்து சேர்ந்துடணும். அல்லது மனித சஞ்சாரங்கள் தெரியாம மலக்குகள் சஞ்சாரிக்கலாம் கண்ணு தெரிய ஆரம்பிச்சிடும். அவங்க முசாபா செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. சாதாரண வாழ்க்கையை வாழ முடியாது. பெருமாள் இருந்த நிலைமை தொடர்ந்து இருந்தால் வியாபாரம் செய்ய முடியாது, பொருட்கள் வாங்க செய்ய முடியாது. கொஞ்சம் அந்த அங்கே போனால் கிரியாவதாரி ஏற்பட்டுரும், கண்ணீர் பெருகும். இப்படியே வாழ்ந்துடலாமா பெருமாள் காலடியிலேயே, நீ என்ன துணியா அப்படிங்கிற மாதிரி சிந்தனைகள்லாம் வரும். அந்த பக்கம் போகணுன்னா மனைவி பார்த்தா கொஞ்சம் மாறு சிந்தனை மாறும், பிள்ளை சிந்தனை மாறும்.
வியாபாரம் விவசாயம் வரும் எல்லாம் இதே நாம அங்கேயே இருந்துச்சுன்னு வச்சுங்க, அதே கைப்பீச்சோடையே பார்க்குறாரு அவர். எங்க மனைவி பார்ப்பாரு, பிள்ளைகளை பார்ப்பாரு, வியாபாரத்தை யார் பார்க்கறது, எல்லாம் அப்படியே வச்சிருப்பா அங்கே வச்சிருக்கேன். சில நேரத்தில் இது காலிபா இருக்கும், சில நேரம் துனியா காலிபா இருக்கும், மிகைத்து இருக்கும். அதனால கல் போட்டு ஈமான் போச்சுன்னு அர்த்தம் இல்லை, ஈமான் உள்ளத்தை விட்டு பறி போச்சுன்னு அர்த்தம் இல்லை. துனியா மிகைச்சதுன்னு அர்த்தம் இல்லை. உங்களுக்கு துனியா வாழ்க்கையை லேசாக்கிறதுக்காண்டி அல்லாதால அந்த மிகைத்த எண்ணங்கள்ல சற்று மாறுதல திரையை உண்டாக்குறான். அப்படிதான் அர்த்தம். அது சரியான ஈமான் தான், போயிட்டு வாங்க அப்படின்னு சந்தோஷமா அமைச்சிருக்கான். இந்த ஹதீஸ் மட்டும் இல்லை, நமக்கு அது என்ன இருக்கு இன்னைக்கு? இப்போ நாமெல்லாம் முனாஃபிக்னு நினைச்சுக்கிட்டு தான் எவ்வளோக்கணும் நம்மளையா அந்த போய். அவன் இந்த காலத்துல முனாஃபிக் இல்லைன்னு நினைக்காதீங்க. துரோகம் எல்லாமே நிஃபாக் தான். இஸ்லாத்துக்கும் துரோகம் இருக்கு, வியாபாரத்துக்கு துரோகம் இருக்குது. வெளியில பார்த்தா நல்ல மாதிரி நடிச்சுக்கிட்டே இருக்கிறது. ஆஹா உங்க காசு எங்கேயும் போகாது, நீங்க இந்த போட்ட கடல்ல கல்லை போட்ட மாதிரி, கிணத்துல கல்லை போட்ட மாதிரி எங்கேயும் நவராது. இல்லையே என் வீட்டை வித்து கொடுத்துட்றேன் அப்படின்னு பேசுவான். பேசும்போது இனிமையா இருக்கும் பேசுறது, அப்படி இனிக்க பேசுவான். அவன்கிட்ட போட்டா அவ்வளவுதான், கடல்ல கல்லை போட்ட மாதிரி தான், அது திரும்ப வராது. சேமத்துல வாங்கிக்கொண்டுருவான். 1000 சாக்கு சொல்லுவான், கொடுத்த வாக்குறுதி அதனால எப்ப அதை காப்பாற்ற முடியல, எதுக்கு வாங்குற? இவருடைய மார்க்கம், இவருடைய தீன் எல்லாமே போலியானது. உண்மையில தொழுகனால மார்க்கம் நினைச்சுக்கிட்டான். ஆனா அடுத்தவங்கள்ட்ட காசு லட்சக்கணக்கா வாங்கி சுருட்டிட்டா அது என்ன, அதுல நீதி இல்லைன்னா தொழுகை கொண்டு என்ன அல்லா அவனை காப்பாற்ற? அல்லாட்ட போய் நீ பெரியாளா போய் நினைக்கிறியா, சொர்க்கம் போய் நினைக்கிறியா? ஒரே 1 ரூபா கடன் வந்தாலும் அவருக்கு நான் ஜனாதா தொழு வைக்க மாட்டேன்ட்டாங்க. ஷஹீது அடைஞ்சாலும், போர்ல ஷஹீதா போனாரு, அதோட பெரிய விவாதத்தே கிடையாது. 1 ரூபா கடன் இருக்கு, இவருடைய இப்ப தொழு வைக்க மாட்டேன்ட்டாங்க சொல்லலாரு. அவருடைய அதுக்கும் பதில் சொல்லிட்டு அதை கொடுத்துட்டு தான் சொர்க்கம் போக முடியும், இல்லைன்னு போக முடியாது. ஷஹீதையும் தடுக்கக்கூடிய ஆற்றல் கடன் இருக்கு, சொர்க்கம் போக விடாமல் தடுக்கிற ஆற்றல். 1 ரூபா கடன் வாங்கினாலும் மரியாதையா கொடுக்கணும். இது என் சிவகுமாரில் பார்த்தேன் நாம. எதுமா ஒரு 2 ரூபா முசாபர் வந்து யார்ட்டையும் காசு இருக்கா சொல்ற காசுனா 2 ரூபா கொடுத்து தூக்கி கொடுத்துட்டாங்க. 12 மணி 1 மணிக்கு பயான் முடிஞ்சிச்சு, உள்ள போயிட்டாங்க. நம்ம வாசல்ல படுத்துட்டோம், தொழுதுட்டு சாப்பிட்டு. ஒரு 3 மணி சுமாருக்கு அதிகமாக எந்திரிச்சு வந்தாங்க. கொஞ்சம் படுத்து பார்க்க தூக்கமே வர மாட்டேங்குது. அதுல 2 ரூபா வாங்கணும், இருந்தாங்க பிடிங்கன்னு கையில் கொடுத்தாங்க. சர்க்கார் இது பெருசு இல்லையா எஜமானு? பெருசு இல்லைப்பா. இப்போ அல்ல இது 2 ரூபா கொண்டு கேமரா பிடிச்சான்னா சரி முறியதான மன்னிச்சிடுவாரு, அது ஹதியா வச்சிருவாரு. சர்க்கார் போகுமானா 200 ரூபா காசு கொடுத்து அனுப்புறாங்க, நமக்கு அது வேற விஷயம். அந்த 2 ரூபா தான் முறிது மன்னிச்சிடுவாரு அப்படின்னு நினைச்சாலும் அவர் மன்னிக்கணும்னு சொல்ல மறந்துட்டாரு. அல்லா கேமரா கேள்வி வைப்பானே நம்மளையே. என்ன 3 மணிக்கு படுத்தோம், 4 மணிக்கு மூத்தா போயிட்டா, சரி ஃபஜ்ர்ல எந்திரிச்சு கொடுத்துக்கலாம், அது வரைக்கும் ஆயாத்தாரு போய் என்ன கேரண்டி? இப்படின்னு சமாதானம் ஒன்றுனா சொல்ல திரும்ப கேள்வி வந்துகிட்டே இருந்துச்சு. இந்தாங்க எந்திரிச்சு வந்து கொடுத்துட்டேன், வச்சுக்க போய் நிம்மதியாக தூக்க போறேன் அப்படின்னு கொடுத்துட்டு போறாங்க 2 ரூபாய சர்க்கார் ஒரு தடவை. அப்போ அந்த மாதிரி அவர்கள் பேணுதல் செஞ்சு அதுதான் தக்குவா. ஊர் காசெல்லாம் வாங்கி வயிற்றுல போட்டு இவர் ஹஜ்ஜுக்கு போறாராம், இவர் தக்குவாவா, இவர் நோன்பு வைக்கிறாரா, நஃபிலா நோன்பு வைக்கிறாரா, அம்மாடி இவர் பெரிய முத்தகையா முதல் சப்பரை தொழுகிறாராம். ஊர் முதல்ல எல்லாம் உள்ள அள்ளி போட்டு இவர் தொழுகை என்னத்துக்கும், இவர் நோன்பு என்னத்துக்கு, இவருடைய வேலி வேஷம் எல்லாம் முனாஃபிக். இவங்க எல்லாமே இன்றைக்கு முனாஃபிக் வளர்த்தான் செய்யறாங்க. திண்டிவனத்துல இருந்து ஒரு பீர் வந்தார். அந்த திண்டிவனத்தில் அவர் வந்து பெரிய ஒரு தப்லீகில் ஜம்மா தலைவருக்கு ஒரு தலைவர். அவர் வறுமையில வாடினாரு. சரின்னா அவருக்கு காசு 50,000 ரூபா கொடுத்து ஒரு கடை வைங்க, ஃபேன்சி ஸ்டோர் மாதிரி. நான் வந்து கொடுக்க முடியாது, நான் வந்து வியாபாரத்தில் பங்கு பெற முடியாது, எனக்கு லாபம் போட்டுருங்க, கிடைக்கிற லாபத்தில் ஆளுக்கு பாதி. காசு என்னது, முதல் என்னது, கடை நீங்கள் நடத்துறது, நீங்கள் சாமான் சாக்கெலாம் வாங்கி இடத்தெல்லாம் காமிச்சு கொடுத்து இடம்லாம் பிடிச்சி வச்சு கொடுத்தேன். வியாபாரம் பண்ணார் எல்லாருக்கும் ரூபாயில். மாதம் ஒரு 10,000 லாபம் வரும். அதில் ஃபேன்சி ஸ்டோர் நல்ல லாபம். இப்படிப்பட்ட ஒரு கிளிப்பு இருக்கும், 15 ரூபா இருக்கும், அது 50 ரூபாய்க்கு விற்கலாம், யாருக்கும் தெரியாது. அது உங்களுக்கு அதான் தலை வைக்கிற கிளிப்பு. அது இது பெண்களுக்கு பிறக்கிற சாமான் இருக்குல்ல, அது நல்ல லாபம். 1க்கு 2 3 லாபம் வச்சுன்னு தெரியாது. அப்படிதான் இவெல்லாம் எவ்வளோதாங்க அப்படின்னு வாங்கிட்டு போயிடுவாங்க. அவ்வளோ 2 ரூபா குறைச்சி கொடுங்க, சரி அவ்வளோதான்.
அந்த மாதிரி லாபம் வரும். அதெல்லாம் மாதம் 10,000 லாபம் வரும். இல்லை ஆளுக்கு 5,000 ஒத்துக்கிட்டாரு. அப்புறம் 4-5 மாதம் நல்லா மாதம் 5,000 கொடுக்க வேண்டியது. கொடுக்கல, நான் வேணாங்க கடையிலே போடுங்க, நல்ல பொருள் கடை கொஞ்சம் பெருசாக டெவலப் பண்ணுங்க, சரக்குலாம் தேவைப்பட்டதை வாங்கி முடி, என் காசு அங்கே இருக்கட்டும், ஒரு வருஷம் கழிச்சு நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு. ஒரு வருஷம் 5,000 கொடுத்து எவ்வளோ ஆயிரும்? 60,000. அவர் வீட்டுக்கு எடுத்துக்கிட்டார், வீட்டு செலவுலாம் எடுத்துக்கிட்டார். நல்ல காசு, நல்ல கடை டெவலப்மெண்ட். பக்கத்தில் இன்னொரு கடையும் பெருசாக வந்து அதையும் கடைக்கு வாங்கி 2 கடையும் சேர்த்து பெருசாக கடையை அழிக்கிட்டார் ஒரு 2 வருஷத்தில். ஆக 2 வருஷத்தில் லாபமே ஒரு 1,20,000 வரணும். போட்ட முதல் இப்போ 5 லட்சம் ஆயிடுச்சு. இவங்க காசு அதிலே போட்டு சொல்ல போனால் இவங்க காசு மாதம் எடுக்காதது அவர் எடுக்கல இல்லை, அதை போட்டது அதுக்கு லாபத்துக்கு சேர்த்து போட்டால் இன்னும் ஒன்று கூட வரும். சரி, அப்படியே அதெல்லாம் கூட விட்டா கூட இப்போ இருக்கிற முதல் 5 லட்ச ரூபா இருக்குது. சட்டப்படி பார்த்தாலும் 5 லட்சம் முதல் யாருக்கும் சொந்தமானது? 50,000 கொடுத்தாரு, அவருக்கும் சொந்தமானது. ஏன்னா முதல்ல இவருக்கு நான் தான் லாபத்தில் பங்கு பிரிச்சேன் அவர் சட்டப்படி. அப்போ 5 லட்சம் உங்களுக்கு தாங்க இது காசு கைது கொடுத்துடணும். 5 லட்சமும் உங்களுக்கு. நான் கடையில் வேலை செஞ்சு லாபம் பெற்றுக்கொண்டேன். அல்லது கொஞ்சம் மொல்லமாக இருக்கு நம்ம பண்ணாலும் 2,500 உங்களுக்கு 2,500 எங்களுக்கு சொல்லணும். 2,500 உங்களுக்கு 2,500 எங்களுக்கு. அதுவும் சொல்லலை, இதையும் கொடுக்கல. இவங்க போய் காசு கேட்டதுக்கு அவர் நிர்பந்தமான சூழ்நிலை திடீர்னு ஏற்பட்டு போய் 2-3 வருஷத்துக்கு முன்னாடி அந்த 50,000 திருப்பி கொடுங்கன்னு கேட்டதுக்கு அதுவும் தரல. இப்போ முடியாது, கடையில் தக்கு 50,000 எடுக்க முடியாதுங்க போங்கன்ட்டார். உங்கள் 50,000 இருக்குது கடையில் தரேன் தரமாட்டேன்னு சொல்லலை. எப்படி உங்கள் 50,000 கடையில் தரமாட்டேன்னு சொல்லலை, வந்துடுறேன். இப்போ முடியாது, திடீர்னு எடுக்க முடியாதுல்ல, கொஞ்சமாக தரேன், 5,000 தரேன், உங்கள் 50,000 ரூபாய். இந்த லாபம் அதெல்லாம் அம்பியல். கடைசியாக ஒரு வசதியான மனுஷனாக போயிட்டார். அந்த ஊரில் வந்து ஒரு 20,000 ரூபா தூக்கிட்டு வந்து, அண்ணன் இந்த 50,000 தர முடியல, கடை 10 லட்ச ரூபா முதல்ல ஆயிடுச்சு கடையில். இந்த 20,000 ரூபா நீங்கள் வச்சுக்கிட்டு இந்த 50,000 எனக்கு முவாஃப் செஞ்சுருங்க. நான் இந்த வருஷம் ஹஜ்ஜுக்கு போகிறேன், கடன் இருந்தால் ஹஜ்ஜு போனால் செல்லாது, அதனால நாங்கள் எனக்கு முவாஃப் செஞ்சுருங்க, ஹஜ்ஜுக்கு போகிறேங்கிறாரு. 2 லட்சம் செலவு பண்ணி ஹஜ்ஜுக்கு போகிறாராம் இவருக்கு காசு முழுங்கிட்டு. இது அந்த காசையும் நீங்களே வச்சுங்க, எனக்கு தேவையில்லை, நான் அங்கே வாங்கிக்கிறேன், கியாமத்தில் வாங்கிக்கிறேன். இந்த ஆள் என்ன தபலீக் செஞ்சு என்ன பிரயோஜனம்? தொழுது என்ன பிரயோஜனம்? நோன்பு வச்சு என்ன பிரயோஜனம்? வயிறு எரிஞ்சு போய் சொல்றாரு இவர் ஜகாத்து கொடுத்து என்ன பிரயோஜனம்? இவர் ஹஜ்ஜுக்கு போய் என்ன பிரயோஜனம்? கொடுத்த கொரோனா முழுங்கிட்டு. இவரெல்லாம் முனாஃபிக்குகளை சேர்ந்தவர்கள் தான், முஃமின்களை சேர்ந்த லிஸ்ட்ல கிடையாது இவங்க. முனாஃபிக்கை ஈமான் இல்லாத நிலை, ஈமானுடைய முனாஃபிக்கா இவங்க இல்லாமல், முனாஃபிக்கை அமால்னு சொல்றது, அமல்ல நிஃபாக். அதனால சொர்க்கம் கிடைக்கும், ஆனால் அல்லாஹ்வுடைய தண்டனை அனுபவிச்சுதான். மீண்டும் அவர்கிட்ட கொண்டு போய் கொடுத்து அவருடைய சொத்தை அதனுடைய விளக்கங்களை கொடுத்து இவர் தான் பயான் படிப்பார், இவர் தான் வந்து தாலீமில் படிப்பார். ஒரே ₹1 ஒருத்தன் கூலியை வாங்கி அதை சேகரித்து வச்சு அந்த ஒரு தினத்துக்கு ஒரு ஆட்டை வாங்கி விட்டு அந்த ஆடு வந்து பெருகி பல லட்சம் ரூபாய்க்கு பெருகின பின்னாடி அந்த ஒரு தினம் கூலியை கொண்டு வாங்கன்னு கேட்டார். ஒருத்தர் வந்து ஒரு ஒட்டு மொத்தையும் அப்படி திருப்பி கொடுத்தாதான் உங்களுக்கு தான் இது அப்படி கேள்வி பண்ணுறீங்களா? அப்படி இல்லை, கேள்வி பண்ணலப்பா, உன்னுடைய கூலி காசுல தான் இந்த ஆட்டை வாங்கினேன், அந்த ஆடு இன்னைக்கு ஆயிரக்கணக்கான ஆடாக நிற்கிது, எல்லாம் ஒன்று தான், கொண்டு போகணும்னு கொடுத்து அனுப்பிச்சிட்டேன். யாரில்லா உண்மையாக இருந்தால் இந்த கல்லை நவுத்தாரலான்னு துவா செஞ்சார். அந்த குகையில் இந்த கல் நவுந்து வெளியே வந்தாருன்னு சரித்திரம் அதிசயில் வருது. இவரே படிப்பார். ஆனால் 50,000 வாங்கி 20,000 கொண்டு எல்லாம் பெரிய கோடீஸ்வரனாகி சம்பாதிச்சு சாப்பிட்ட பின்னாடி இப்போ கடையுடைய முதல் 10 லட்சம், இவர் 10-15 வருஷமா சாப்பிட்டது 10 லட்சம். இதெல்லாம் வந்து ரொம்ப நிஃபாக்குடைய பிரிவுகள். இது ஒரு பிரிவு ஹதீஸ்ல வருது. ஆயத்துல் முனாஃபிக் சலாசத்துன், முனாஃபிக்குடைய அடையாளம் 3 சில ஹதீஸ்கள்ல. சில ஹதீஸ்கள்ல முனாஃபிக்குடைய அடையாளம் 4ன்னு வருது. இதா ஹத்தஸ கதிப, பேசினால் பொய் பேசுவான். வைதா வஅத அஹ்லஃப, வாக்குறுதி கொடுத்தால் மாறு செய்வான். வைதா துமின ஹான, அவன் நம்பினால் மோசடி செய்வான், நம்பிக்கை துரோகம் செய்வான். 3 வருது பெரும்பாலான ஹதீஸ்கள்ல. சில ஹதீஸ்கள்ல 4 வருது. இதா கலிப ஃபஜர, கோவம் வந்துருச்சு அசிங்கமா திட்டுவான், மொத்தமா மொத்தத்துக்கு விடுவான், பாட்டு விடுவான் மொத்தமா. தமிழ்ல உண்டான அந்த பச்சை வார்த்தைங்களுக்கு வந்து எல்லாத்தையும் பயன்படுத்துவான். வாய்க்கு வந்து திட்டுவான், அசிங்கமா திட்டுவான், தாயை தந்தையான்னு பார்க்க மாட்டான். இது முனாஃபிக்குடைய அடையாளங்க. சொல்லிட்டு பெருமாள் சொன்னாங்க, இதுல ஒன்று இருந்துச்சு
4 அடையாளங்களை. ஒன்று இருந்துச்சு அவன் கால்வாசி முனாஃபிக், அரை இருந்துச்சு அவன் அரைவாசி முனாஃபிக், முக்கால் இருந்து 3 குணம் இருந்துச்சு முக்கால்வாசி முனாஃபிக், 4 குணம் இருந்துச்சு அவன் முழு முனாஃபிக். எந்த அளவுக்கு இது ஒரு குணம் இருக்கோ அந்த அளவுக்கு நிஃபாக் அவன் கல்புல இருக்குன்னு சொன்னாங்க சொல்லலாம். இந்த கருத்துல ஹதீஸ் வருது பாய், இபாரத்து வாசகங்கள் என் வாசகங்கள் ஹதீஸ்ல வரக்கூடிய கருத்து சொல்லுங்களா. அந்த அடிப்படையில் பார்த்தா நம்மள்ட்ட எத்தனை பேர் முனாஃபிக் வளர்த்துட்டு இருக்கிறோம். நான் முனாஃபிக்கை ஈமான்ல நிஃபாக் செய்யக்கூடியவர்களாக இல்லை. எனவே அல்லாஹ் கருணை காட்டலாம். இதான் முனாஃபிக்கை ஆமான்னு பேர். அமல்ல நிஃபாக், செயல்ல நிஃபாக், அகீதால நிஃபாக் இல்லை. எல்லாம் இவங்களும் யாரை ஏமாத்துற நீ? இன்னல் முனாஃபிகீன யுகாதிஊன அல்லாஹ், முனாஃபிக் அல்லாஹ்வை ஏமாற்றுகிறான். அல்லாஹ் யாரை ஏமாற்ற முடியுமாங்க? ஏன்? யாரும் மாஃபி சுதூர், உள்ளத்தில் உள்ளதையும் அறிந்தவன். யாரும் ஹாயினத்துல் அயுனி வமா துஃபி சுதூர், உன் கண்கள் செய்கிற சதி மோசங்களையும் உள்ளத்தில் மறைத்து வைத்திருப்பதையும் தெளிவா அறிஞ்சவன். அவனை போய் யாரை ஏமாற்ற முடியுமா? அல்லாஹ் இன்னல் முனாஃபிகீன யுகாதிஊன அல்லாஹ், அல்லாஹ் ஏமாத்துற ஏமாத்த முடியுமா ஒன்னால? அல்லாஹ்வ ஏமாத்துறதா நினைச்சுக்கிறான் பாருங்க. அது சொல்றது நீங்க போய் நினைச்சுக்கிட்டு இருக்க ஏமாத்துற. உண்மையில அல்லாஹ் சொல்ற நான் தான் அவனை ஏமாத்திட்டு இருக்கேன். அல்லாஹ் தான் அவர்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறேன். ஏமாற்றிக் கொண்டிருக்கிறான்னா அவர்களுடைய போங்கிலே எல்லாம் விட்டு கொண்டிருக்கிறான், ஒன்னா பிடிக்கிறதுக்காக வேண்டி. என் கணக்குள்ள ஒருத்தர் இருக்கிறாரு, என் கணக்குள்ள அவரு கடை சாமான திருடுறாருன்னு தெரிஞ்சு போச்சு. அதாவது பில்லு கடையில போய் அன்னைக்கு சாப்பாட்டு பில்லு 500 ரூபா 550 ரூபா வருது, அவர் 700 ரூபா போடுங்க அப்படின்னு பில்லு 700 ரூபான்னு வாங்கிட்டு என் கணக்கை 700 ரூபா எழுதிடுறாரு. எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு ஏமாத்துறாரு அப்படின்னு. அணைஞ்சுங்களா? நான் உடனே சரி இருக்கட்டும் அந்த கடைக்காரர்கிட்ட நீங்க அது ஒரிஜினல் பில்லை போட்டு எங்கிட்ட நேரம் அனுப்பிச்சிருங்க, ஒரு ஆள் அனுப்பிச்சு விட்டேன். டெய்லி அவர்கிட்ட கொடுக்குற அவர்கிட்ட அந்த 500 பில்லு வந்து 700 ரூபாய் எழுதிடுறாரு. 500 பில்லு போடுறீங்களா, ஒரு காப்பி எடுத்து எனக்கு தனியாக அனுப்பிச்சு விட்டுருங்க. இந்த கடையில் அந்த 4 பேர் சொல்லி வச்சுட்டேன், அது தனியாக எனக்கு வந்துருக்கு. ஒவ்வொரு நாளும் கூப்பிட்டு பார்த்தா ஒரு நாளைக்கு 200 ரூபா கூட கணக்கில் காட்டுறாரு அவர் அவருடைய சிட்டையில். இல்லை வச்சுக்கிறேன், அப்படியே கொண்டு வாங்கிக்கிறேன். அப்படியா சரி கரெக்டாக எழுதிக்கிறேன், அப்படியே கொண்டு வாங்கி வச்சுக்கிறேன், மறுநாள் வாங்கி வச்சுக்கிறேன். ஒரு 10 நாள் ஒரு மாதம் 2 மாதம் பார்ப்போம், மொத்தம் எவ்வளோ ஒரு மாதத்துக்கு திருடாரு பார்த்துக்குவோம். மொத்தமாக போச்சுருக்கோம். அவருடைய பிஎஃப் அந்த பண்றலாம் இருக்கு இல்லையா, அதில் மொத்தமாக போச்சிடலாம் அப்படின்ட்டு சரி தம்பியெல்லாம் அப்படின்ட்டு வச்சுட்டு உட்காந்துருக்கோம். அவர் நம்மளை எல்லாம் ஏமாத்துறீங்க, 200 ஏமாத்திட்டோம் நீங்கள் முதலாளியா அப்படி அவர் நினச்சிட்டு இருக்காரு. என்ன சொல்றேன், என்ன ஏமாத்துறாரு அவரு, அவன் போய் நான் தான் அவரை ஏமாத்திட்டு இருக்கிறேன். அவர் நினைக்கிறாரு என்ன ஏமாத்துறதா, ஆனா உண்மையில அவர் என்ன ஏமாத்தல, நான் தான் அவரை ஏமாத்திட்டு இருக்கிறேன். என்னண்டு அவருடைய ஏமாந்து போன மாதிரி நடிக்கிறேன் பாரு, இதான் நான் அவரை ஏமாத்துறது. உண்மையில ஏமாறல, ஆனா அவரு என்னை ஏமாறுற மாதிரி என்ன நினைக்கிறாரு பாரு. அவரு நான் என்னை ஏமாத்துற மாதிரி நினைக்கிறாரு பாரு, அவர் நினைக்கிற மாதிரி நடந்துக்கிறேன் பாரு, நானும் விட்டு கொடுத்து நடந்துங்களா. இதை நான் அவரை ஏமாத்திட்டு இருக்கிறேன். அப்படியா தம்பி கரெக்ட். அப்போ உன்ன மாதிரி நம்பிக்கையான யாரும் கரெக்டாக எழுதி கொண்டா 700 ரூபா ஆச்சு எனக்கு, அப்புறம் 1000 ரூபா ஆச்சா, மாஷா இல்லை கரெக்டாக உன்ன மாதிரி நீதி நேர்மை யாருக்கும் கிடையாது, கொண்டாப்பா அப்படின்னு டெய்லி சொல்லி வாங்கிக்கிறேன். ஒரு மாதம் ஆச்சு எல்லாம் சேர்த்து கணக்கு போட்டா அன்னைக்கு 200 இன்னைக்கு 300 எல்லாம் கணக்கு போட்டா மொத்தம் 5500 ரூபா சாப்பிட்டுருக்கான் இந்த ஒரு மாசத்துல. நம்ம கடையிலேருந்து சாப்பிட்டுருக்கான் அவன். அது வாங்கி வச்சுக்கிறேன், கணக்காக தனியாக வச்சுக்கோ. அந்த பில்லுட்ட வந்துருக்கு எல்லாமே. சரி 2 மாதம் ஆச்சு, 10,000 ரூபா ஆச்சு. விட்டு அவங்கள்ட்ட 2 மாதம் போனஸ் கொடுக்க வேண்டியிருக்கு. தம்பி நீ 6 மாதம் மொத்தம் சாப்பிட்டது 30,000 ரூபா, உன் காசு இங்கே பிஎஃப் 1 லட்ச ரூபா இருக்குது. இந்தா மொத்தம் 6 மாதம் சாப்பிட்டது போக மீதி காசு. அப்போதான் அதிர்ச்சி ஆகிறான் அவன். அதுக்கு முந்தி சாப்பிட்டது எல்லாம் சேர்த்து இவ்வளோ காசு போட்டு உனக்கு இனிமேல் காசு கிடையாது, போடா வெறுங்கையா கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுங்கய்யா அப்படின்னு உள்ள வெளியே தள்ளுங்க. ஆஹா இவ்வளவு நாளா நாம தான் ஏமாத்துறது நினைச்சிட்டு இருக்கிறோம், இவன் நம்ம முதலாளியாக நம்மளை ஏமாத்திட்டு இருக்கிறாரு. நம்மளை பிஎஃப்ல கை வச்சுட்டாரு, ஒரு காசு கொடுக்காம கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளிட்டார். வெளியே தள்ளும் போதுதான் தெரியுது
நாம தான் ஏமாந்து போயிட்டோம் அப்படின்னு. அது மாதிரி இந்த முனாஃபிக்குகளை உள்ள தள்ளும் போது தெரியும் நாம தான் ஏமாந்து போயிட்டோம். புரிஞ்சுங்களா? யுகதுபின் நவாசி வல் அக்தாம், பிடரி முடியையும் காலையும் பிடித்து சுழற்றி தூக்கி நரகில எரியப்படும். அப்படி எரியும் போது தெரியும், ஆஹா அல்லாஹ்வை ஏமாற்றம் தான் நினைச்சிட்டு இருந்தோம், நம்ம ஏமாத்துறது அல்லாஹ்வுக்கு தெரியல ரசூலுக்கு தெரியலன்னு நினைச்சு அவங்க 2 பேரும் சேர்ந்தாயா நம்மளை ஏமாத்திட்டாங்கோ அப்படின்னு அவங்க சொல்லும். உள்ள தள்ளும் போது, முதலாவது வெளியே தள்ளும் போது தெரியும், அல்லாஹ் உள்ள தள்ளும் போது தெரியும் அவங்களுக்கு. இன்னல் முனாஃபிகீன யுகாதிஊன அல்லாஹ், நிச்சயமாக முனாஃபிக்குகள் அல்லாஹ்வை ஏமாற்றுகிறார்களா? ஏமாற்றுகிறார்கள். வஹுவ காதிஊஹும், அல்லாஹ் தான் அவர்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறான்.